இந்த வெஹிக்கிள்ல எல்இடி பிளஸ் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இந்த வெஹிக்கிள்ல டிஸ்க் வேரியன்ட் கிடையாதுங்க. தாராளமா ஒரு 3 பேர் இருந்து தாராளமா போகலாம். மைலேஜ் கம்பெனி தரத்துல இருந்து 75 சொல்றாங்க. 2012ல இருந்து 2025 வரைக்கும் ஒரே ஸ்பீடாமீட்டர் கன்சோல் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி இவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஷாம்பு கிளீனிங் பிளஸ்னா நம்ம 40 பிளஸ் ஆட்களுக்கு பிடிச்சது இந்த பேஷன் பிளஸ். guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோவ்லாக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஷோரூம் தாங்க வந்திருக்கோம். ஹீரோ ஷோரூம் எடுத்தனாலே ஒரு 2 வெஹிக்கிள் ஐகானிக்கா வச்சிருக்காங்க. ஒன்னு ஸ்ப்ளெண்டர் பிளஸ், இன்னொன்னு இந்த பேஷன் பிளஸ். ஸோ இந்த பேஷன் பிளஸை பற்றி தான் guys இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஷாம்பு கிளீனிங் பிளஸ்னா நம்ம 40 பிளஸ் ஆட்களுக்கு பிடிச்சது இந்த பேஷன் பிளஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மைலேஜ் ஓரியன்டட் வெஹிக்கிளுங்க. இந்த வெஹிக்கிளை யார் ரிவ்யூக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஹீரோஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவோ எங்க ரிவ்யூஸ் இருந்ததுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பேஷன் பிளஸ்ல ஃப்ரண்ட் சைட்ல எல்இடி ஹெட்லாம்ப் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. முன்னாடி இருந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஹாலஜன் வரும். பட் இந்த வெஹிக்கிள்ல எல்இடி பிளஸ் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு டிசைன் வைஸ் அல்டிமேட்டா இருக்கு. இந்த வெஹிக்கிளை பார்த்தா ஒரு 100 cc வெஹிக்கிள் மாதிரி சொல்ல மாட்டீங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கர்வான ஒரு விண்ட்ஷீல்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இது புதுசா இருக்கு. இது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஹெட்லைட்டு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா எல்இடின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஹீரோட லோகோ இருக்கு. இது ஒரு எல்இடி ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா டிம் இருக்குல்ல, அது ப்ரொஜெக்டர்ல யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைட் எல்இடில யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டிஆர்எல் பாத்தீங்கன்னா சென்டர்ல இந்த ஹச் ஷேப்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ரீசெண்டா ஹீரோல கொடுக்குற எல்லா மாடல்லையும் இந்த ஹச் ஷேப்ல தான் அந்த டிஆர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் இந்த ஹச் ஷேப்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. டேன் இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹாலஜன் யூஸ் பண்றாங்க. இது எல்இடி கிடையாதுங்க. ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சஸ்பென்ஷனும் சிட்டி சைடு ஓட்டுறதுக்கு அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. சப்போஸ் நான் வீடியோல சொல்றது நம்பர்லன்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலியில ஒருத்தராச்சும் இந்த பேஷன் பிளஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்கள்ட்ட கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. இந்த வெஹிக்கிள்ல அலாய் வீல் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிள்ல டிஸ்க் வேரியன்ட் கிடையாதுங்க. ஸோ ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. 130mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ட்ரம் தான், பேக்லேயும் ட்ரம் தான். டிஸ்க் வேரியன்ட் இந்த வெஹிக்கில் கிடையாதுங்க. இதுக்கு டிஸ்க்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐபிஎஸ் சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேக் பிரேக் பிடிக்கிறப்போ ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து பிடிக்குன்னு சொல்லலாம். பட் நான் மிஸ் பண்ணுறேன் அந்த டிஸ்க் பிரேக்கு. என்னதான் ட்ரம் பிரேக்கு நமக்கு காஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் ஆனால் டிஸ்க் பிரேக்கு கண்டிப்பாக நமக்கு முக்கியம். ஃப்ரண்ட் சைடில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிளோட கிராஃபிக்ஸை பார்க்குறதுக்கு வித்தியாசமாக பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஹெட்லைட்லேருந்தே இந்த கிராஃபிக்ஸை ஸ்டார்ட் பண்ணி இங்கே வர கொண்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபியூல் டேங்கு ஒரு மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஷன் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் லேபிள் பண்ணியிருக்காங்க. இது ஒரே ஸ்டிக்கருங்க இந்த ஃபியூல் டேங்க் இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கிரே தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் 4 கலர் இருக்குங்க. ஃபைபர் பீஸ் 2 பீஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் இங்கேருந்து தொடங்கி இங்கே வர முடியுதுங்க. சரியா, கிராபிள் பக்கத்தில் வர முடியுது. இதில் ஹீரோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு திக்னஸாக இருக்க ஒரு கிராபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபேமிலி யூசேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியர் டைலைட் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குங்க. ஸோ என்னன்னா முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே ரியர் டைலைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஹாலஜன் பிளிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷோரூமில் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வேண்டி நம்ம வெளியே போகிறப்போ மீனோ இல்லைன்னா சந்தை போய்ட்டுறப்போ ஏதாச்சும் தொக்கி விடணும்னா அதான் எக்ஸ்ட்ரா இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சீட்டு ரொம்ப ஒய்டான ஒரு சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேமிலி யூசேஜுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எடுக்கிறப்போ இதில் ஒய்டான சீட் வராது, ரொம்ப ஒல்லியாக இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்டான சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தாராளமாக ஒரு 3 பேர் இருந்து தாராளமாக போகலாம். அதாவது ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தையும் சேர்த்து இருத்தி இந்த வண்டியில் தாராளமாக கொண்டு போகலாம். டிசைனர்ஸ் குறை சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கிளுக்கு இந்த டிசைன் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த டிசைனை நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கி விட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ்ல இருக்க அந்த குரோம் ஃபினிஷ்ல இருக்க ஒரு ஸ்டீல் மெட்டல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்டல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு விடுதுன்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 80/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 18 இன்ச் வீல். அதே தான் பேக்லேயும் 80/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 18 இன்ச் வீல். ஸோ அந்த 18 இன்ச் வீல் கொடுத்தாங்கன்னா வண்டி இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இந்த மைலேஜ் ஓரியன்ட் வெஹிக்கிளில் எடுக்கிறப்போ நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதாவது நான் வெயிட் ஏற்றிட்டு போகிறப்பவும் சரி, வண்டி ஸ்பீடாக கொண்டு போடுறப்போ இந்த அடி தட்டாமல் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஓரளவுக்கு கரெக்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 18 இன்ச் வீல் கொடுத்துருக்காண்டு வண்டி கொஞ்சம் ஹைட்டாக தான் தெரியுது. ஸோ அதனால நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் தட்டுறதுக்கும் மேடு பள்ளம் ஏற்றி இறக்குறப்போ தட்டுறதும் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளில் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரைடராக இருந்தாலும் சரி, மீடியம் ரைடராக இருந்தாலும் இந்த வெஹிக்கிள் ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லலாம். நான் ஒரு 6 feet இருப்பேங்க. ஸோ இதில் உட்காந்துக்கு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கட்டையாக தான் இருக்குங்க. இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 115 கிலோ தாங்க உண்டு. 115 கிலோனா அவ்வளோ வெயிட்லெஸ் வெஹிக்கிளுங்க. இந்த வெஹிக்கிளில் 11 liters ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரைக்கும் மைலேஜ் கம்பெனி தரத்துலேருந்து 75 சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரு 65 to 70 எதிர்பார்க்கலாம். நம்ம கரெக்டாக க்ரூஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா இந்த வண்டி நல்லாவே மைலேஜ் கொடுக்கும். இந்த 100cc வெஹிக்கிள் எடுத்துட்டு தரன்னு இழுத்து ஓட்டினீங்கன்னா மைலேஜ் ரொம்பவே ட்ராப் ஆகும். ஹீரோ தரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் எடுத்தாலும் சரி, பேஷன் ப்ளஸ் எடுத்தாலும் சரி, 100cc வெஹிக்கிள் தான். பட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 தான் கோட் பண்ணுவாங்க. பட் நமக்கு கஸ்டமர் கையில் கிடைக்கிறப்போ 60-65 கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம எவ்வளோ அடிச்சு ஓட்டினாலும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் கம்மியாகும். அதுக்கு மேலே கம்மியாக வாய்ப்பே கம்மி தான். ஸோ அதுக்கு மேலே கம்மியாகுதுன்னா நீங்கள் வண்டியில் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு அர்த்தம். ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட இதயத்தை பற்றி பார்ப்போம் கைஸ். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 97.2 cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்பி பவர் பார்த்தீங்கன்னா 7.9 பிஹெச்பி பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 8.5 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் 4 கியர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ மைலேஜ் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளில் இந்த ஸ்பீடோமீட்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆமாங்க. ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட கீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹீரோன்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோட லோகோ போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஆன் பண்ணுற பட்ஜெட்டில் இந்த டிஜிட்டல் கன்சோல் ஆன் ஆகுதுங்க. இந்த கன்சோலை பார்க்க முன்னாடி இது பக்கத்தில் ஒரு யூஎஸ்பி போர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 100cc கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுவிட்ச் செட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க, டிம்மு பிரைட் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க, ஹார்ன் சுவிட்ச் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா i3s டெக்னாலஜி சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த i3 டெக்னாலஜி என்னன்னா, இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணுற பட்ஜெட்டில் வண்டியில் நீங்கள் டிராஃபிக்கில் போய் நிற்கிறீங்க, இல்லைன்னா வண்டி நிப்பாட்டி ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அது நியூட்ரலில் இருந்துச்சுன்னா தன்னாலே வண்டி ஆஃப் ஆகும். நீங்கள் பேசி முடிச்ச அப்புறம் கிளச்சை பிடிச்ச உடனே வண்டி தன்னாலே ஸ்டார்ட் ஆகும். இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பிராண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபைனலி நியூ ஸ்பீடோமீட்டர் கன்சோலை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பீடு காமிக்கிறது அனலாக்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதில் எக்கனாமின்னு சொல்லிட்டு 40 கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எக்கனாமி 40லேயே போனீங்கன்னா நல்லாவே மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் மூலம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது எமர்ஜென்சி இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் எவ்வளோ இருக்குது, அப்புறம் டைமு, ட்ரிப்பு, ஆவரேஜ் ஃபியூல், அதோட ஓடோமீட்டர், இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா காலகாலமாக 2012 நினைக்கிறேன், 2012 2025 வரைக்கும் ஒரே ஸ்பீடோமீட்டர் கன்சோல் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி இவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க ஸ்பீடோமீட்டர் கன்சோல் ரொம்ப ஒய்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபைனலாக இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் எத்தனை கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 4 கலர் வச்சுருக்காங்க. 4 கலரும் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு கலர் ஸ்பெஷல் எடிஷனாக வச்சுருக்காங்க. மொத்தம் 5 கலர் அவைலபிளாக இருக்குது. அந்த ஒரு கலருக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. நார்மல் வெஹிக்கிளை விட 2000 ரூபாய் அதிகமாக இருக்கும். சரியா? இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்ப்போமா? நம்ம கன்னியாகுமரியில் 99,700 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஸோ ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கலர் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கலருக்கு மட்டும் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கலர் எடுக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி யூசேஜ், அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லைனா டெலிவரி பாயோ இல்லைனா வில்லேஜில் காய்கறி ஏற்றிட்டு போகிறதோ டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஏன்னா இது மைலேஜ் ஓரியன்ட் வெஹிக்கிள். ஸோ மைலேஜ் கிடைக்கணும், கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கணும், வண்டி பெருசாக வேலை வந்தாலும் ஸ்பேர் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்ணை மூடிட்டு இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். சப்போஸ் இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஹைவே க்ரூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது நடக்காத விஷயம். அதுக்கு ஹீரோ தரத்தில் வேறு நிறைய வெஹிக்கிள் இருக்குது, அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் வந்து இப்போ டாடா பாய்.